கிணறே உள்ள போட்டு பேரு. ஐயோ வீட்டு உள்ள மேய்ந்து ஆத்துல ஓடுற மீனெல்லாம் வீட்டுக்குள்ள ஓடிட்டு வீட்டு உள்ள மேய்ந்து அப்படியே அணைய கட்டி அழகா பிடிச்சு பொறிச்சிட்டு போயிடலாம். ஹாய், ஐம் சுஜிதா. ஐம் தனராஜ். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து சென்னை வெள்ளத்துல நடந்த முரட்டு காமெடி சம்பவம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். அடிக்கிற புயல்ல ஒரு மரம் ஆடுற மாதிரியான வீடியோ வந்திருந்தது. அதுக்கு கீழே இருந்த ஒரு கமெண்ட்டை படிச்சு பார்த்தா, நானும் இந்த மரத்தை 2015 இருந்து பாக்குறேன், இன்னுமா இது ஆடுது. இன்னொருத்தர், ஹென்ஸ் பாகுபலி பாம் ட்ரீ பெண்டிங் டெக்னிக் இஸ் ட்ரூ. ஓ அப்படியே கிணறே உள்ள போட்டு பேரு. ஐயோ வீட்டுக்குள்ள வந்த எலி எப்படி பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு இருக்கு பாருங்க. மலைக்கு அப்புறம் நடந்த ஒரு இன்டர்வியூல இவர் சொன்னதை கேட்டு, ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்றால், நேற்று இரவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறங்கவே இல்லை. இது உலக நடிப்புடா சாமி. தொடர்ந்து கைபேசியில தொடர்பு. மேயரே மிரண்டு போயிட்டாங்க. இது உலக நடிப்புடா சாமி. லேக் வியூ அபார்ட்மெண்ட் சொன்னதும் வாங்கியிருக்காரு. அப்ப புரியல. அப்ப புரியல. இப்ப புரியுது. புரியுது. இப்ப புரியுது. இது லேக் வியூ அபார்ட்மெண்ட் சொல்றாங்க. சோ அதுக்கு இப்பதான் அர்த்தம் தெரியுது. பெய்யுற மலைக்கு கேட்டெல்லாம் உடைச்சிட்டு தண்ணி உள்ள வந்து தான் பார்த்துருப்போம். ஆனா இங்க அந்த கேட்டு ஒரு சொட்டு தண்ணிய உள்ள விடலங்க. தண்ணிய உள்ள போகல. ஏதோ டேம்ல தண்ணி தேக்கி வச்ச மாதிரி தான் இருக்கு. கேட்ட போட சொன்னா டேம கட்டி வச்சிருக்காரு. சரியான கேட் இல்ல. IP68 ரேட்டிங். வாட்டர் ப்ரூஃப் கேட். தண்ணியில் நின்ன பைக்கை சாதாரணமா எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா யார் இது? சித்தப்பு. நீங்க போனீங்க. என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? பாம்பு வந்து நெத்திட்டு ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. பாம்பு எம்பு ஒளிஞ்சிட்டு இருக்க போது சுத்தி முத்தி தண்ணி கட்டி இருக்கிறத வீடியோ எடுக்கிறான்னு பார்த்தா எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கான் பாருங்க. மழைநீர் சேகரிக்க ஆரம்பிக்கலாங்களா? வச்ச போர்டுக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கு. வெள்ளத்துல ஒரு பாலம் இடிஞ்சதுனால அதுல போக முடியாத மக்கள் ட்ரெயின் ட்ராக் மாதிரி இல்ல, இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லன்னு உனக்கு நல்லா தெரியும். எப்படி அது ஷார்ப்பா தள்ளிட்டு வராமா கிராஸ் பண்ணிருந்தாங்க. இந்த வெள்ளத்திலயும் தலைவன் தண்ணி கால்ல பற்ற கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணி அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனா கார் கதவை திறந்ததும் இந்த எலக்ட்ரிக் பைக் எல்லாம் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள போயிடாதுன்னா அப்படின்னு எவனோ விளையாட்டா சொல்லியிருக்கான். அதை இவர் சீரியஸ் எடுத்துக்கிட்டு வண்டியை உள்ள இறக்கிட்டாரு. நான் கூட வெளியே வரமாட்டாரோன்னு நினைச்சேன். மாசா வந்துட்டாரு. இங்க என்ன எழுதிருக்கு? உள்ளேயும் வெளியேயும் சாக்கடை இல்லாத வீட்டுமனை, தூய்மையான குடியிருப்பு, 12 லட்சம் மட்டும்தான். இருக்காது பாருங்க. பக்கத்துல கருப்பட்டி காஃபி கடை, பழம் திருச்சல் பழம் வாங்கிக்கலாம், ஹோட்டல் இருக்கு, போட் இருந்தா தண்ணியில போய்க்கலாம், வீட்டுக்கு போய்க்கலாம்.
இப்படியே வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு பக்கத்துல பெட்ரோல் பங்கு அப்படியே அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த இடம் பார்த்துங்க. 12 லட்சம் தான் உள்ளேயும் வெளியேயும் சாக்கடை இல்லாத வீட்டு மனை, தூய்மையான குடியிருப்பு பார்த்துங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. கமெண்ட் பண்ணிருக்காரு, டே செலவே இல்லாம வீட்டை சுத்தி நீச்சக்குளம் அமைச்சு கொடுத்தா இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்கடா. நல்ல ஏரியாவை பார்த்து கட்ட சொன்னா நல்ல ஏரியா பார்த்து கட்டிருக்காங்க. ஏரியா பார்த்து முதலையா வந்த வெள்ளத்தை சமாளிக்கவே முடியல. அதுல இதுங்க வேற எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஜாலியா ரோட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கு. இங்க பாரு ஒருத்தவன் அது என்னன்னு தெரியாம குறுக்க வந்துட்டான். போயிட்டான், நல்ல வேலை எட்ட கட்டடிச்சு போயிட்டான். எல்லாரும் மெரினா பீச்சை பார்த்திருப்பீங்க. ஆனா அது டேய் இங்க இருந்த பீச் எங்கடா? அது அந்த கிணறு வீடியோக்கு இந்த டயலாக் போட்டுருக்கலாம். வத்த கிணறு, அது வத்தாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க. குளமாக்கி வச்சிருக்கீங்க. ஆத்தோரமா மீன் பிடிச்சுதான் பாத்திருக்கேன். இவங்க என்ன ரோட்டோரமா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மீன் பேரு ரோட்ல. இங்க பாரு, அவன ஒருத்தன் பிடிச்சி இருக்கிறான் பேரு. அங்க பாரு ஒருத்தன் பார்த்துட்டு பிடிச்சிட்டு நிக்கிறான். தான் கஷ்டப்பட்டு வாங்கின வண்டிய பார்க் பண்ண இடத்துல வந்து பார்த்தா இந்த வண்டியை காணாம தேடுறாரா? வண்டியெல்லாம் ரொம்ப செலவு வச்சிருக்கோம் பாவம். இவனுக்கு என்ன திமிரு பார்த்துக்க. ஒரு கிலோவுக்கு அநியாயம் அடிக்கிறானுவா. நல்லா வருவீங்கடா. கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன புது கேம்? லேக் வாலிபாலா? பாஸ் அவங்க த்ரோ பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. வெள்ளம் வந்தா யார் ரெடி ஆகுறாங்களோ இல்லையோ முதல்ல ரெடி ஆயிடுது. லைனா இருக்கு பாரு முதல்ல. நம்ம நம்ம சோடி உண்டு போயிடுறது. ரெடியா இருக்கு பாரு. எது கீழே இறங்கி வருது தண்ணியில குடிக்கிறது. ஆர்டர் வரல. இதோ வந்துட்டேன். ஏய் போடா, நேரா முதல்ல கிட்ட போடா. நான் சொன்னதுதான் நடக்குது. நீ தாண்டா எங்க ஃபுட்டே. போடா முதல்ல கிட்ட போடா. வெளியில தண்ணிய எல்லாரும் வெளியேத்த கஷ்டப்படும் போது இவரு அத உள்ள ஏத்திக்கிட்டாரு. சாக்கடை தான் இந்த இடத்துல ஓடுது. கருப்பா இருக்குது. ஐயோ இந்த வெள்ளம் நம்மள என்ன பண்ணிடுன்னு வெளியே வந்தவங்க நிலைமை என்னடா இது? கரையில எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி. ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல. அங்க பாரு, சும்மா ஃபன்னா பார்த்த ஒரு மீம் தான் இது. பெருங்குளத்தூர் crocodile was missing. ஓ அந்த முதலையா? சரி அதுக்கு டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லையாடா? எல்லாம் மீறி போறீங்க. தலைவன் ஊர்லயே இல்ல, அப்புறம் எப்படி இது நடக்க சாத்தியம்? சப்போஸ் வெள்ளத்தப்போ யாராச்சும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அது எப்படி நடக்கும்? இப்படிதான். மண்டபத்துள்ளே தண்ணி வந்துருச்சுல. எல்லாம் வரும். ஸ்டேஜ் உயரமா இருக்கிறதுனால தண்ணி ஏறல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் ஏமாந்து பொண்ணு கொடுக்க வந்திருக்காங்க. அதை வாழ்த்திட்டு போ கெடுக்கிறாரு. அங்க போயிரு போட்ல என்னங்கடா ரோட்ல போட்டு போய் நீதான் பாக்குற. ஸ்பீட் போட்டெல்லாம் ஓட்டிட்டு போறீங்க. இந்த டிசம்பர் மாசம் வந்தாலே சென்னை சப்வே எல்லாம் குட்டி குளமா மாறிடுது. அத பார்த்ததும் இவங்க சும்மா இருப்பாங்களா? குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஜாலியா இருக்கானுங்க வேற. ஊரே வெள்ளத்துல அழுவுது, மழை தண்ணியாவே இவனுக்கு ஒரு மட்டும் இருந்தா ஜாலி. பிரச்சனை இல்ல, கூட சாக்கடை தண்ணியும்ல கலந்துருக்கோம். சாக்கடை தண்ணி கலந்துருக்காமா. வீட்டு உள்ள என்னங்கடா ஆத்துல ஓடுற மீனெல்லாம் வீட்டுக்குள்ள ஓடிட்டு வீட்டு இருக்கு. உள்ள பெய்து. அப்படியே அணைய கட்டி அழகா பிரச்சனை இல்ல, பிடிச்சி ஒண்ணு இதை பிடிச்சு ஒண்ணு பொறிச்சிட்டு போயிடலாம். இம்புட்டு தண்ணியில இவங்க மட்டும் எப்படி பைக் ஓட்டுறாங்கன்னு பார்த்தா, சென்னையில மழை பெய்யுதுன்னு கவலைப்படாதீங்க, உங்க வாகனம் பழுதாகிறதா ஒன்னும் கவலை இல்ல. சைலன்ஸ்ல இருந்து டைரக்டா பைப் போட்டு கனெக்ஷன் எடுத்துட்டாங்க. மிஷினை பயன்படுத்தி நீங்க இந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு எங்க வேணுமாலும் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எம்புட்டு தண்ணி இருந்தா என்ன, நாங்க போவோம். சைலன்ஸ் உள்ள தண்ணி தானே போக கூடாது. போயிட்டே இருக்க பைப்பை போட்டு ஏர் வெளில வந்துருச்சுல்ல. முதல்ல இவரு இப்பெல்லாம் முதலைங்கள ஜூல பாக்குறதை விட ரோட்ல தான் அதிகமா பாக்குறேன். ஆமா எல்லாம் வெள்ளத்துல உள்ள ஏறிடுச்சு. நைட்டெல்லாம் மழை பெஞ்சுதே, தண்ணி எம்புட்டு இருக்கும் பார்க்கலான்னு கதவை திறந்தா வரு ஊத்து உள்ள போரு. என்னடா இது? அங்கேயாவது முட்டளவு தண்ணி, இங்க இடுப்பளவு தண்ணியும் பொருட்படுத்தாம விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல முதல்ல வந்தா என்ன இதெல்லாம் பண்ணுவாங்க? பார்த்த மிஜாப் புயலோட மைண்ட் வாய்ஸ். இதுல முதல்ல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். அதை இயற்கையை எப்படி நிறைவேற்றி வச்சிருக்குன்னு பாருங்க. சிலர்லாம் வெள்ள நிரம்பி ஓடினாலும் அதை ஜாலியா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இருக்கிற சௌரியமே கிராம இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். ராஜா பகு புயலப்போ முழு சென்னையை இப்படிதான் காட்சி அளிச்சிருந்தது. வேகமா போயிட்டு இருக்குல்ல, பைக் இருக்குது. இந்த புயல் பண்ண சம்பவத்துக்குள்ள இந்த மகேந்திரா தார் பண்ண அட்ராசிட்டி இருக்கே. இங்க வரு. ஆளு எனக்கு என்னன்னு வராம பாரு. செமசில் இல்ல, ஜம்முன்னு போயிட்டு இருக்கான் பாலு. சென்னையில போறதுக்கு கார் பைக் வாங்குறோமோ இல்லையோ, கண்டிப்பா ஒரு போட் வாங்கியே ஆகணும். புயல்ல கார் முங்காம இருக்க இவர் பண்ண ஐடியா ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா எப்படி இவ்வளவு ஹைட்டுக்கு தூக்குனாரு அதான் தெரியல. எப்படி இது தூக்கி வச்சாரு காரை? இது ஏதோ டேம் நிறைஞ்சு தண்ணி விழுறதா நினைச்சிடாதீங்க. அப்ப அந்த ரோட அப்படியே உத்து பெட்ரோல் பங்குது. அந்த பக்கம் தண்ணி நிறைஞ்சு டிவைடரை தாண்டி விழுது. ஒருத்தன் டேம் நேம் கேட்டிருக்கான். அதுக்கு சென்னை பாலாறு இந்தியன் ஆயில் டேம். இந்த வெள்ளத்தை வச்சு இவங்க பண்ற கண்டென்ட் இருக்கே. என்னப்பா சைட மட்டும் வந்துச்சா? மீனும் பக்கம் தான் பாதி இதே கூட கொஞ்சம் போன சேதப்பட்டிக்கு. அப்படியே சொல்லிட்டே நீ எங்க போனா? நான் இப்படி தாமரம் போனேன்னா நானும் அங்கிருந்தான் வரேன். இப்படியே குச்சினா அங்க போயிடலாம். பஸ் வராதா? இதான் ஈஸியான ரோட்டு, 10 நிமிஷத்துல போயிடலாம். பஸ்லாம் வராது. அப்படியே சொல்றா? சட்டை போட்டுன்னு போ, நானும் போயிடுறேன். கேன பையன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிறான் பாரு. தாம்பரத்துக்கு போ. எப்படி வெள்ளத்தை எதிர்கொள்றதுன்னு இனி நம்மளும் இந்த ஜுகான் ஐடியாவை கத்துக்கிட்டா தான் உண்டு. சூப்பர் மெத்தட். மிதக்கிட்டு போனான் வண்டியில. அளவுக்கு தீவிரமா இருக்குன்னா வண்டியை ரேஸ் பண்ணா வீல் சுத்தும், தண்ணியில மூவ் ஆகுதுல. இது ஏதோ ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் நினைப்பீங்க, அதான் இல்ல. இது குஜராத்ல நவம்பர் 26 நடந்த சம்பவம் தான். அன்னைக்கு குஜராத்தே பனிமலையில மூழ்கி இருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? நம்ம ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குறோம். இருந்தாலும் அங்கே கஷ்டப்பட்ட மக்களோட இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பாவம். அதை வந்து ஒரு சில பேர் கஷ்டப்பட்டாலும் ஒரு சில பேர் ஜாலியாக விளையாடவும் ஆரம்பிச்சாங்க. வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அவனுங்க 2 பசங்க மேலே இருந்து சொருவில் விட்டு தண்ணியில் குளிக்கிறது, வீட்டு உள்ளே ஸ்விம்மிங் பூல் மாரி நீச்சல் அடிக்கிறது, பேஸ்கெட் பாலு எல்லாமே விளையாடுறாங்க. அசால்ட்டாக விளையாடுறாங்க. அதுல இன்னொரு பக்கம் என்னன்னா முதல்ல வேற தண்ணியில மேந்துக்கிட்டு போகுது. வீட்டு உள்ள கதவை திறக்கிறாங்க, வீட்டு உள்ளலாம் இருக்கு. இதுல ஹைலைட்னு சொல்றதா இல்ல கஷ்டப்படுற மக்களுக்காக சொல்றதா
உங்களுக்கு எந்த காமெடி பிடிச்சிருந்தது, எது உங்களுக்கு பயத்தை முறுத்துனுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாய்.